ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக அயலக பிரிவின் முன்னாள் முக்கிய நிர்வாகியான ஜாஃபர் சாதிக், அமீர் மற்றும் சாதிக் தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று தேர்தல் பறக்கும் படையினர், வருமான வரித்துறையினர் இணைந்து நடத்திய அதிரடி சோதனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேபோல் சேலத்திலும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வீடு, கடைகளில் பணம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்று வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். குறிப்பாக ஆத்தூரைச் சேர்ந்தவர் திமுக சேலம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் ஸ்ரீராம். இவரது வீடு, ஜவுளி கடைகளில் பகல் 1 மணிக்கு வருமான வரித்துறையினர் துணை இராணுவத்தினருடன் இணைந்து சோதனையை துவங்கினர். ஸ்ரீராம் தலைவராக உள்ள நிதி நிறுவனமான துளுவ வேளாளர் சங்கம் மற்றும் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனத்திலும் சோதனை நடத்தினர். இவரது மனைவி கவிதா ஆத்தூர் நகராட்சி துணைத் தலைவராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஆத்தூர் வடக்கு திமுக நகர செயலர் பாலசுப்ரமணியத்தின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இவரது மருமகள் நிர்மலா பபிதா ஆத்தூர் நகராட்சி தலைவியாக உள்ளார். ஆத்தூர் திமுக நகர அவைத்தலைவர் மாணிக்கம் வீட்டிலும் சோதனை நடந்தது. இவரது மகன் கோபி நகர இளைஞரணி அமைப்பாளராகவும், மருமகள் ஐஸ்வர்யா 24வது வார்டு கவுன்சிலராகவும் உள்ளனர். மேலும் திமுகவின் 25வது வார்டு கவுன்சிலரும் மாவட்ட பிரதிநிதியுமான சம்பத்குமாரின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை செய்தனர். தேர்தலை ஒட்டி ஓட்டுக்கு பணம் கொடுக்க திமுக நிர்வாகிகள் பணம் பதுக்கி வைத்துள்ளதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்தது. இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. வருமான வரித்துறையினர் கூறுகையில், சோதனை மற்றும் அது தொடர்பான பணிகள் முழுமையாக முடிந்தால்தான் வேறு எந்த தகவலையும் வெளியிட முடியும் என்றனர்.